வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நுங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ கோடைக்காலம் நமக்கு ஏற்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த கோடை காலங்களில் நம்முடைய உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளணும்னா நுங்கு போன்ற இந்த மாதிரி மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளும் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நுங்கில் வளமான நீர் சத்து இருக்குது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. நுங்கினுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த மெல்லிய தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உரிக்கக்கூடிய தோல், அது மிகுந்த மருத்துவ குணம் கொண்டது. அது தோற்பு சுவையோடு இருந்தாலுமே நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றுப்போக்கு நிறுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும், செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கும். எனவே நீங்கள் அதோட தோலோட சேர்த்து எடுத்துக்கிறது நல்லதுங்க. நீங்கள் எப்போதுமே இந்த முற்றிய நுங்கை சாப்பிட்றத விட இலசான நுங்கை எடுத்துக்கோங்க, அதுதான் எளிதில் செரிமானமாகும், மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கும். இப்போ இந்த நுங்கு இந்த கோடை காலங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் நுங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. இதனால் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புண், வயிற்று புண்ணெல்லாம் உங்களுக்கு இருக்காது. அல்சர் அல்லது வயிற்று புண் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நுங்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய எரிச்சலை குறைத்து செரிமானத்தை நமக்கு சீராக்கும். அந்த குடல் புண்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அது விரைவில் உங்களுக்கு இந்த கோடை காலங்களில் நுங்கு உங்களுக்கு சரி பண்ணிடும். இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்கப்பட்டாலுமே உங்களுக்கு தீவிரமான மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்த்து கொள்வதற்கு கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நுங்கு எடுத்துக்கலாங்க. இப்போ நுங்கில் இருக்கக்கூடிய நீர் சத்து, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, இது எல்லாமே மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு தீர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுதுன்னா அதுக்கான காரணமே என்னன்னா நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நீண்ட காலமாக எடுத்திருந்திருக்கீங்கன்றது அர்த்தம். அதனால தான் உங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் நார் சத்தும் நீர் சத்தும் என்று இருக்கக்கூடிய நுங்கெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது, சீரற்ற குடல் இயக்கம் இருக்காது, செரிமானம் தொடர்பான தொந்தரவுகள் இல்லாமல் செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். சரும பராமரிப்பை நீங்கள் தொடர்ந்து இந்த கோடை காலங்களில் மெயின்டைன் பண்ணிக்கணும், ஆரோக்கியமாக சருமத்தை வைத்துக்கொள்ளணும், சருமம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நுங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. குறிப்பாக இந்த சருமம் தொடர்பான பிரச்சனைகளில் இந்த கோடை காலங்களில் வேர்க்குரு அப்படின்றது நமக்கு வர ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய வேர்க்குரு மற்றும் தோல் எரிச்சல் இது எல்லாத்தையுமே தீர்க்கிறதுக்கு நுங்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். இதுக்கு நீங்கள் நுங்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொண்டாலுமே உள்ளிருந்து உங்களுக்கு குளிர்ச்சியாக உங்களுடைய உடல் மாறி வேர்க்குரு தோல் தொடர்பான நோய்களை நீங்கிடும். இல்லைனா நீங்கள் நுங்கு நீரை உங்களுக்கு வேர்க்குரு இருக்கக்கூடிய இடங்களில், தோல் எரிச்சல் இருக்கக்கூடிய இடங்களில் தடவுனீங்க அப்படின்னாலுமே அந்த எரிச்சல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும், வேர்க்குரு கட்டியெல்லாம் உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். இப்போ பளபளப்பான சருமம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நுங்கில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்களுடைய சருமத்தை சுருக்கங்கள் இன்றி இளமையாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வயசானவங்களாம் நீங்கள் நுங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தோல் சுருக்கமெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு அதிகமாகாமல் கட்டுப்படுத்தப்படும். இளைஞர்கள் இப்போ இருந்தே நுங்கு எடுத்துக்கொள்ளும் போது அந்த வயதாகக்கூடிய தோற்றத்தையும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறுத்தி கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டலாம். நீங்கள் உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ சருமத்தை பராமரிக்கணும்னா நுங்கு எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரக ஆரோக்கியம் இந்த கோடை காலங்களில் சிறப்பாக இருக்கிறதுக்கு நுங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நுங்குல நீர் சத்தோட பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதால இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நம்மளுடைய சிறுநீர் வழியாகவே வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ கோடை காலங்களில் நமக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையான சிறுநீர் எரிச்சல் மற்றும் சிறுநீரக தொற்று UDA சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகவே நுங்கு இருக்கு. ஸோ இது என்ன பண்ணா ஹீட்டை உங்களுக்கு குறைச்சி அதில் உங்களுக்கு சிறுநீர் எரிச்சல், சிறுநீரக தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்படாமல் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாமே நம்மளுடைய நம்ம கழிக்கக்கூடிய அந்த சிறுநீர் வழியாகவே சிறுநீரக வெளியேற்றி ஒட்டுமொத்த அந்த சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும். அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகாமல் தடுக்கிறதுக்கும் உருவாகி இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்குமே நுங்கு நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பார்த்தீங்கன்னா கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக நடக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நம்ம இந்த கோடை காலங்களில் அதிகரித்துக் கொள்ளணும்னா நுங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நுங்கில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் பல்வேறு தாது சத்துக்கள். ஸோ இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். அடிக்கடி நமக்கு ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சல், தொற்று நோய்கள் இது எல்லாத்தையுமே நமக்கு உடலிலிருந்து நீக்கக்கூடியதாகவும் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்குமே நமக்கு நுங்கு உதவிகரமாக இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம், புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு வாழலாம். அப்போது நமக்கு நீண்ட நாட்கள் ஆயுட்காலம் அதிகமாக எந்த நோயுமே தாக்காமல் இருக்கணும்னா நுங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நுங்கு எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா நுங்குல குறிப்பிட்ட அளவு இரும்பு சத்து இருக்குங்க. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை உங்களுக்கு அதிகரிக்க துணை புரியும். ஸோ உடல் சோர்வு உங்களுக்கு போக்கி சுறுசுறுப்பு உங்களுக்கு கொடுக்கும். இப்போ உங்களுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது தான் ரத்த சோகை ஏற்படும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இரும்பு சத்து குறையும், அப்போ உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறையும். போதுமான அளவுக்கு ரத்த சிகப்பணுக்கள் இல்லைன்னா ரத்த
சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையிறதால ஆக்சிஜன் சப்ளை உங்களுடைய உடலுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் வந்து கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இந்த அறிகுறிகள்லாம் ஏற்படும். ஸோ இதுலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா இரும்புச்சத்து வளமான நிலையில் இருந்திருக்கக்கூடிய நுங்கு எடுத்துக்கோங்க. இரும்புச்சத்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டுடும். போதுமான அளவுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவும் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருதால ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இருக்கிறதால ரத்த சோகையை நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். சுறுசுறுப்பாக ரத்த ஓட்டம் உங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நலமோடு இருக்கலாம். ஸோ நுங்கு வந்து வெறும் நீங்கள் பழச்சாறாக சாப்பிட்றது ஒரு வகை அப்படின்னா அதை நன்னாரி சர்பத்து, பனை வெல்லம் சேர்த்து குடிச்சிங்கன்னாலே மருத்துவ குணங்கள் இன்னும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் நுங்கு எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.